மீடியா 7 ITV பிரபஞ்ச பூஜா நிகழ்ச்சியின் மீனாட்சியினுடைய அன்பு கலந்த வணக்கங்கள். இன்னைக்கு இந்த ஆன்மீக நிகழ்ச்சியில நாம பார்க்க போறது சீரடி சாய்பாபா பற்றிய தகவல்களையும் அவர் நிகழ்த்திய அற்புதங்களை பற்றியும் அவர் பிறந்த நாள் பற்றியும் நாம இந்த நிகழ்ச்சியில பார்க்க போறோமுங்க. வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போலாம். சீரடி சாய்பாபா செப்டம்பர் 28, 1838 ஆண்டு முதல் அக்டோபர் 15, 1918 ஆண்டு அன்று ஜீவ சமாதி அடைந்தார் என்றும் சொல்லப்படுகிறது. இந்துக்கள்லாம் இவரை தத்ராத்ரேயரோட அவதாரமாக பாக்குறாங்க. பீர் அல்லது குதூர் என்று இஸ்லாமியர்கள் இவரை பாக்குறாங்க. மகாராஷ்டிரா சீரடியில வசித்து வந்த ஒரு இந்திய குரு இவருன்னு சொல்றாங்க. இவர் ஜீவ சமாதி அடைந்த சீரடி இன்னைக்கு பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் தொழும் புண்ணிய தலமாக கருதப்படுகிறதுங்க. பல பக்தர்கள் திருட்டின தகவல்ல இருந்து பார்த்தா இவர் செப்டம்பர் 28, 1838 ஆண்டு அவதாரம் எடுத்த தினம் என்று தெரிகிறதுங்க. நீதிமன்ற ஆணையர் ஒருவர் இவரோட வயதை கேட்டபோது லட்சக்கணக்கான வருடங்கள்னு சாய்பாபாவே சொல்லியிருக்கிறதாவும் சொல்லப்படுகிறது. இனி சாய்பாபா அவர்கள் பிறப்பு பற்றிய தகவல்களை பார்க்கலாமுங்க. மராட்டிய மாநிலத்துல பாத்தின்ற கிராமத்துல கங்கா பாவத்யா தேவகிரி அம்மான தம்பதிகள் வாழ்ந்து வந்திருந்திருக்காங்க. அவங்களுக்கு கல்யாணம் ஆகி நீண்ட வருடங்கள் ஆகியும் குழந்தை பாக்கியம் இல்லாம இருந்திருக்காங்க. ஆனா அவங்க ரெண்டு பேருமே ரொம்ப தீவிரமான சிவபக்தர்களாக இருந்திருக்காங்க. ஒரு நாள் என்ன ஆயிருந்திருக்குன்னா, இரவு ரொம்ப பலத்த மழை பெஞ்சிருந்திருக்கு. ஆத்துல வெள்ளம் கரை புரண்டு ஓடிட்டு இருந்துச்சு. கங்கா பாவத்யா ஒரு படகோட்டிங்கிறதுனால அவரோட படகை பத்திரப்படுத்துறதுக்காக அவர் ஆற்றங்கரைக்கு போயிட்டாரு. அப்போ தேவகிரி அம்மா மட்டும் வீட்டுல தனியா இருந்திருக்காங்க. அப்ப என்ன ஆச்சுன்னா, ஒரு வயசான ஒருவர் அவங்க வீட்டு கதவை தட்டி இருந்திருக்காரு. கதவு திறந்த தேவகிரி அம்மா அந்த வயசானவர் நின்றுந்ததை பார்த்து உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்டிருந்திருக்காங்க. அந்த வயசானவர் சொல்லியிருக்காரு, மழை அதிகமா இருக்கிறதுனால இன்னைக்கு இரவு மட்டும் நான் இங்கேயே படுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்திருக்காரு. அவரும் வயசானவர் ஆயிடுச்சுன்ட்டு அந்த அம்மா இந்த திண்ணையில படுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லியிருந்திருக்காங்க. கொஞ்ச நேரம் கழித்து அந்த பெரியவர் கதவை மறுபடியும் தட்டி இருந்திருக்காரு. திருப்பியும் கதவை திறந்த தேவகிரி அம்மா தமக்கு பசிப்பதாகவும் கொஞ்சம் சாப்பாடு இருந்தா தரும்படியும் அந்த பெரியவர் தேவகிரி அம்மா கிட்ட கேட்டிருந்திருக்காரு. சாப்பிட்டு முடித்த பெரியவர் மறுபடியும் கதவை தட்டி தனக்கு கால்கள் வலிப்பதாகவும் சற்று பிடித்து வரும்படியும் கோரியிருந்திருக்காரு. இதை கேட்டு அதிர்ச்சி அடைந்த தேவகிரி அம்மா, இங்க பணம் வாங்கிக்கிட்டு யாருன்னா உங்க காலை பிடிச்சு விடுறாங்களான்னு நான் தேடி பாக்குறேன் அப்படின்னு சொல்லியிருந்திருக்காங்க. ஆனா அப்ப யாருமே கிடைக்கவில்லை போல. என்ன செய்வதுன்னு தவித்து கொண்டிருந்த போது மீண்டும் கதவு தட்டப்பட்டதாம். இந்த முறை ஒரு பெண் வெளியில இருந்து பெரியவருக்கு நான் பணிவிடை செய்யலாமா என்று கேட்டாராம். மகிழ்ச்சி அடைந்த தேவகிரி அம்மா சரி என்று சொல்லி பணத்தை கொடுத்து விட்டு அந்த பெண் கிட்ட கதவை பூட்டி கொண்டு உள்ளே போயிருந்திருக்காங்க. கதவு மீண்டும் தட்டப்பட்டது. வெளியில் இருந்த முதியவரும் அந்த பெண்ணும் சாட்சாத் பரமசிவனும் பார்வதி தேவியும் என்று உணர்ந்த தேவகிரி அம்மாவுக்கு மிக்க ஆச்சரியமாக இருந்தது. அம்மையும் அப்பனும் தேவகிரி அம்மாவுக்கு காட்சி தந்திருக்காங்கல்ல, அந்த ஒரு சர்ப்ரைஸை தாங்கிக்கவே முடியல. ஆச்சரியம் அடைந்த தேவகிரி அம்மா இறைவன் இறைவி முன்பு அப்படியே சாஷ்டாங்கமா விழுந்து வணங்கி இருந்திருக்காங்க. அவங்களை ஆசீர்வதித்த இறைவன், உனக்கு 3 குழந்தைகள் பிறக்கும் என்றும் 3வது குழந்தையாக நானே பிறப்பேன் என்றும் சொல்லி மறைந்தார்களாம். கங்கா பாவத்யா வீட்டுக்கு வந்த உடனே நடந்ததெல்லாம் சொல்லி தேவகிரி அம்மா ரொம்பவே ஆச்சரியப்பட்டிருக்காங்க. ஆனா அவங்க சொன்னதை எதுவுமே அவரோட கணவர் நம்பவே இல்லையாங்க. சில நாட்கள் கழித்து தேவகிரி அம்மா கர்ப்பம் அடைந்திருக்காங்க. முதல்ல ஒரு ஆண் குழந்தை பிறந்திருக்கு. 1 வருடம் கழிச்சு ஒரு பெண் குழந்தையும் பிறந்திருக்கு. 3வது முறை அவங்க கர்ப்பம் தரித்த போதுதான் அவங்க கணவருக்கு ஈசன் மீது நம்பிக்கை ஏற்பட்டிருக்கு. தன் மனைவிக்கு காட்சி கொடுத்த ஈசன் அவருக்கும் காட்சி தர வேணும்னு நினைச்சு வீட்டை விட்டு வெளியேறியிருக்கார் கங்கா பாவத்யா. தேவகிரி அம்மாவும் கணவரையே பின்தொடர்ந்திருக்காங்க. 2 பேரும் காடு மேடுகள்ல எல்லாம் திரிஞ்சு அலைஞ்சிருந்திருக்காங்க கடவுளை காண்பதற்காக. நிறைமாத கர்ப்பிணியாக இருந்த தேவகிரி அம்மாவுக்கு காட்டிலேயே ஒரு அழகான ஆண் குழந்தை பிறந்திருக்குங்க. ஆனா அதை கண்டுகொள்ளாத கங்கா பாவத்யா அவரோட பயணத்தை தொடர்ந்திருக்காரு. 3வதா இறைவனே வந்து பிறப்பாருன்னு சொல்லியும் அதை கொஞ்சம் கூட காதுல எழுத்துக்காம அவங்க 2 பேரும் காட்டுல நடந்து இறைவனை தேடி போயிருந்திருக்காங்க. தன் பயணத்தை தொடர்ந்த கங்கா பாவத்யாவையே தேவகிரி அம்மாவும் பின்தொடர்ந்திருக்காங்க. அப்ப பிறந்த குழந்தைய அரச மலை இலைகள்ல சுத்தி காட்டிலேயே ஒரு மரத்தடியில வச்சுட்டு போயிருக்காங்க. முஸ்லிம் பக்கீர் ஒருவர் அக்குழந்தையை காட்டில் இருந்து மீட்டு மன்வாட் கிராமத்துல இருக்கிற அவரோட வீட்டுக்கு கொண்டு சென்றாராம். பின் அக்குழந்தையை 4 ஆண்டுகள் அவர் வளர்த்ததாகவும்
பிறகு வெங்குசாவிடம் அச்சிறுவனை அவர் ஒப்படைத்தார் என்றும் சொல்லப்படுகிறதுங்க. தர்ம சிந்தனைகளை கொண்டவராக விளங்கும் வெங்குசா பெரும் ஞானியான அவருக்கு அந்த சிறுவன் உண்மையில் யார் என்பது விளங்கியதுங்க. சிறுவனை வளர்க்கும் பொறுப்பை அவரை ஏற்றிருந்திருக்காரு. அச்சிறுவன் பெரும் ஆன்மீக சாம்ராஜ்யத்தையே சிருஷ்டிப்பான் என்பதை தமது தீர்க்க தரிசனத்தினால் தெரிந்து கொண்டிருக்காரு. ராமனின் புகழ் பாடுவதையே பிறவி பயனாக கருதி வாழ்ந்த கபீரோட மறு அவதாரம் தான் இந்த சிறுவன் அப்படின்னு நம்பி இருந்திருக்காரு வெங்குசா. அவர் பூஜை செய்யும் போது, அவர் சாப்பிடும் போது, அவர் தூங்கும் போது எப்பவுமே அந்த சிறுவனை அவர் கூடவே வச்சிருந்திருக்காரு. அந்த சிறுவனுக்கு ரொம்ப பரிவும் பாசமும் அவர் கொடுத்திருந்திருக்காரு. ஆனா வெங்குசா அந்த சிறுவனுக்கு மட்டும் தனி இடம் கொடுக்கறத மற்ற மாணவர்களாக ஏற்றுக்கொள்ள முடியவில்லைங்க. அதனால மற்ற மாணவர்களுக்கு பொறாமையும் ஏற்பட்டிருந்திருக்கு. இது எல்லாத்தையும் அவரோட நாணத்தால அறைந்த வெங்குசா நடப்பவை அனைத்தும் இறைவனுடைய கட்டளைப்படியே நடக்கிறதுன்னு அவரை தேர்த்தி கொண்டிருந்திருக்காரு. இதனால என்ன ஆயிருந்திருக்குன்னா, அந்த பொறாமை கொண்ட மாணவர்கள் சிலர் புதர் மறைவில மறைந்திருந்து ஒரு செங்கலை தூக்கி அந்த சிறுவன் மேல வீசியிருக்காங்க. வெங்குசா அவரோட கைகளை உயர்த்தி செங்கலை அந்தரத்திலேயே நிற்கும்படியும் செஞ்சிருந்திருக்காரு. மற்றொரு செங்கலை எடுத்து வீசினார்களாம். அது வெங்குசாவுடைய நெற்றியில பட்டு ரத்தம் பெருகி இருந்திருக்கு. இதை கண்ட அந்த சிறுவன், தாங்கள் எனக்கு எல்லாமுமாக இருக்கிறீர்கள், என்னால் உங்களுக்கு இந்த நிலைமை ஏற்பட்டது, நான் உங்களை விட்டு பிரிந்தால் உங்களுக்கு எந்த விபரீதமும் நடக்காது, ஆகையால் நான் உங்களை விட்டு பிரிந்து செல்ல அனுமதியுங்கள் என்று அந்த சிறுவன் கேட்டுக்கொண்டானாம். தலையில ரத்தம் வழிந்த நிலையிலும் வெங்குசா என்ன சொல்லியிருந்திருக்காருனா, நல்லவங்களும் கெட்டவங்களும் சேர்ந்தே அமைந்ததுதான் இந்த உலகம், இதற்கெல்லாம் நம்ம அச்சப்பட்டோம்னா நாம நம்முடைய கடமைகளை செய்ய முடியாம போயிடும் அப்படின்னு சொல்லியிருந்திருக்காரு. அடுத்தது நம்ம இதுல என்ன பார்க்க போறோம்னா, வெங்குசா சாய்நாதருக்கு அவருடைய அனைத்து சக்திகளையும் கொடுக்கும் தருணம் பத்தி பார்க்க போறோம். தொலைவில் காரம் பசுவை ஓட்டிக்கிட்டு ஒரு மாட்டுக்காரர் போயிட்டு இருந்திருக்காரு. வெங்குசா அந்த சிறுவன் கிட்ட போயிட்டு அவரோட கமண்டலத்தை கொடுத்து இதுல பால் கறந்து பெற்று வருமாறு சொல்லி அமைச்சிருக்காரு. சிறுவனும் மாட்டுக்காரர் கிட்ட போயிட்டு இதுல பால் கறந்து கொடுங்க அப்படின்னு சொல்லி இருந்திருக்காரு. அதுக்கு மாட்டுக்காரர், இது மலட்டு மாடு ஆயிற்றே, இது கிட்ட இருந்து நான் எப்படி பால் கறந்து தரதுன்னு கேட்டு இருந்திருக்காரு. அச்சிறுவன் பெரும் ஞானியான தன்னுடைய குருநாதருக்கு இது தெரியாதா என்ன அப்படின்னு நீயே வந்து சொல் என்னுடைய குருநாதர் கிட்ட அப்படின்னு சிறுவன் சொல்லி இருந்திருக்காரு. இவை அனைத்தையும் கேட்டு சிரித்த வெங்குசா, நடப்பது எல்லாமே இறைவனுடைய கட்டளையே, இறைவனுடைய அருள் பெற்றவர்கள் நினைத்தால் கறவை நின்ற மாட்டையும் பால் கறக்க செய்ய முடியும் என்றும் வானத்தை பார்த்து 3 முறை அந்த மாட்டினுடைய மடியை தடவி கொடுத்தாரு வெங்குசா. மாட்டோட மடியை வருடி கொடுத்த வெங்குசா மாட்டுக்கிட்ட இருந்து பால் கறந்து தருமாறு மாட்டுக்காரர் கிட்ட சொல்லி இருந்திருக்காரு. கமண்டலத்தை பெற்று பால் கறக்க தொடங்கிய மாட்டுக்காரருக்கு என்ன ஒரு ஆச்சரியம், ஏன்னா மாட்டோட மடி நுரை தழும்ப பால் வந்து நிறைஞ்சு வழிஞ்சிருந்திருக்கு. மாட்டுக்காரருக்கு ரொம்ப பெரிய ஆச்சரியமும் சந்தோஷமாவும் இருந்திருந்துருச்சு. ரொம்ப பணிவோட நன்றி சொல்லிட்டு அங்க இருந்து அவரு சென்றிருக்காரு. வெங்குசா சிறுவனை பார்த்து தம் கைகளை நீட்டி சொன்னது யாதெனில், கமண்டலத்துல இருந்த பாலை 3 முறை சிறுவனை பருகும்படி சொன்னாராம். சிறுவனும் பாலை 3 முறை பருகினான். வெங்குசா சிறுவனிடம், என்னுடைய அனைத்து யோக சித்திகள் சக்திகள் நான் பூஜைகளாலும் தியானத்தாலும் தவத்தாலும் பெற்றிருந்த அனைத்தையும் உனக்கு தாரைவாட் கொடுத்து விட்டேன். உன்னால் இந்த உலகத்துக்கு நிறைய நன்மைகள் ஏற்பட இருப்பதாகவும் என்னை விட்டு நீ பிரியும் தருணம் வந்து விட்டது என்றும் கூறினார். இதுவரைக்கும் எனக்கு குழந்தையா இருந்த நீ இனி பல கோடி பேருக்கு தாயாகவும் தந்தையாகவும் மகா குருவாகவும் திகழ போகிறாய். இவ்வுலகத்தில் உள்ள எல்லா விதமான பேதங்களையும் கடந்து தனிப்பெரும் தெய்வமாக நீ திகழ போகிறாய் என்றாராம் வெங்குசா. நீயே கதி என உன நாடி சரணடைவர்களில் எல்லா துன்பங்களையும் நீக்கி அவர்களுக்கு சந்தோஷத்தையும் வழங்க போகிறாய் நீ என்றும் அந்த சிறுவன் செல்லக்கூடிய பாதைக்கு வழிவகுத்தார் வெங்குசா. பின்னாளில் பெரும் தனி ஆன்மீக சாம்ராஜ்யத்தையே சிருஷ்டித்த ஸ்ரீ சாய்நாதர் தான் அந்த சிறுவன். ஆமாங்க, வெங்குசாவுக்கு பிறகு அவருடைய தெய்வாம்சத்தை முதலில் அறிந்தது யார்? சாய்பாபாவின் அற்புதங்களையும் அதிசயங்களையும் அடுத்த வீடியோல பார்க்கலாமுங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.